டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ஷனில் ஆக்டர் சூரி ஹீரோவா நடிக்கிற படம் தான் மாமன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஐஸ்வர்யலட்சுமி நடிக்கிறாங்க. இப்போ மாமன் படத்துலேருந்து 2 நியூ ஸ்பெஷல் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். படம் 2025 சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய எல்லா ஒர்க்குமே இப்போ முடிஞ்சு இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் February 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பாட்டல் ராதா அப்படிங்கிற தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் January 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஃபயர் அப்படிங்கிற தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் February 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. யமகாதகி அப்படிங்கிற ஒரு படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் ராம் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் 7 கடல் 7 மலை. இந்த படத்தில் ஆக்டர் நிவின் பாலி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினா ஆக்டர் அஞ்சலி நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் சூரி நடிச்சிருக்காரு. இந்த 7 கடல் 7 மலை படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் January 20 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ககன மார்க்கம். ககன மார்க்கம் படத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் சொல்லிடுமா அப்படிங்கிற சாங்கை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சாங்கை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அரஹர வீரமல்லு. இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரஹர வீரமல்லு இந்த படம் March 28 தியேட்டரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் சுந்தர் சி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வல்லான். இந்த படம் January 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த 2025 பொங்கலுக்கு 7-8 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் எல்லாருக்குமே பிடிச்ச படமாக மாறினது டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் சந்தானம் நடிப்பில் ரிலீஸ் ஆன மதகத ராஜா படம் தான். இந்த படத்துக்கு மக்கள் பயங்கரமான ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ மூவி டீம் பார்த்தீங்கன்னா படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸை மூவி டீம் சக்ஸஸ் மீட் வச்சு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இது மட்டும் இல்லாமல் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விக்ராந்த் ஹீரோவாக நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வில் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் நாகச்சச்சனை ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் தண்டல். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலேருந்து புஜ்ஜு குட்டி அப்படிங்கிற செகண்ட் சிங்கிள் சாங் தமிழில் January 19 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸான ப்ரோ தான் ராகுல் டிக்கி. இவர் பார்த்தீங்கன்னா ஈரோட சேர்ந்தவர். ரீசெண்டாக தான் இவருக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ பைக் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். இவருடைய நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவிலையும் டிவி நியூஸ் சேனலையும் பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டுருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினச்ச இவருக்கு கடைசியாக இப்படி ஒரு முடிவு வந்திருக்கு. இவர் செஞ்சு பைக் ஓட்டுறவங்களாம் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. இவரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிருந்தா இவ்வளோ நேரம் இவர் உயிரோடு இருந்திருப்பாரு. உங்கள் வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ண காமெடி ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்னோட சார்பாகவும் உங்கள் எல்லாரோட சார்பாகவும் அவருடைய ஃபேமிலிக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஆக்டர் பாலகிருஷ்ணா பாலையா நடிப்பில் ரிலீஸ் ஆன தாக்கு மகாராஜா படம் 4 நாளில் 105 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வெங்கடேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் சங்கராத்தி வர்ஷனம். இந்த படத்தில் ஹீரோயின்ஸா ஆக்டர் மீனாட்சி சௌந்தர்யா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. படம் பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த படம் 4 நாளில் 131 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்கள் சங்கராந்தி வர்ஷனம் மூவியை பார்த்துட்டு மூவி டீமை ரொம்பவே பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மொத்த மூவி டீம் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் மணிகண்டன் ஹீரோவாக நடிச்சிருக்க குடும்பஸ்தான் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலி மேன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை தான் ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் January 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. குடும்பஸ்தான் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் டைரக்டர் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சு ரிலீஸ் ஆன வணங்கான் படத்தை இன்னைக்கு பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு படத்தை ரொம்பவே பாராட்டியிருக்காரு. அந்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோதான் சோ இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.